Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோல blouse hangings எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த blouse hanging பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து silk thread எடுத்துர்க்கேன். gold கலரும் ஏதாவது blouseோட கலர் மேட்சிங் எதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் jewelry item தேவையான இந்த சும்கி அதுக்கு அப்புறமா இந்த கம்பி மாதிரி இருக்கும் நம்ம சின்ன ஹேங்கிங் பண்றதுக்கு வளையம் தேவை. அதுக்கு அப்புறமா வந்து பீட்ஸ் சின்ன சின்ன ரவுண்ட் மாதிரி நிறைய வெரைட்டி கிடைக்குது. நமக்கு ஒரு 2-3 உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற கோல்டு பீட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூட வச்சு செய்யலாம். நம்ம இதனுடைய அட்ரஸ் வந்து நான் ஏற்கனவே ஒரு ட்ரீம் கேச்சருடைய வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்டோனுடைய செயின் வேணும், ஃபேப்ரிக் க்ளூ, அப்புறம் ஒரு கட்டர் வேணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சின்ன ஊசி கை ஊசி வேணும் தைக்கிறதுக்கு. அடுத்தது இது வந்து ஜுவல்லரி மேக்கிங் டூல்ஸ், அது சும்மா கம்பி வளைக்கிறதுக்கு தான். முதல்ல வந்து சில்க் த்ரெட்டை உங்களுக்கு ஒரு 100 டைம்ஸ்ட்டை நீங்கள் அட்டையில் சுற்றிக்கங்க. சுற்றிட்டு ஒரு பக்கம் மட்டும் கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு மேல் பக்கமாக ஃபஸ்ட்டு த்ரெட்டால் அதாவது ஜாயிண்ட்டான பக்கம் நல்லா கோல்டு த்ரெட் வச்சு நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து அது சைஸ் வந்து ஈக்குவல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எந்த லென்த்து வேணுமோ அந்த லென்த்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் லாங்காகவே எடுத்திருக்கேன், ஏன்னா டிசைன் ப்ளவுஸுன்றதுனால. இப்போ நீங்கள் என்னென்ன பீட்ஸ் வேணுமோ அதெல்லாம் முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ரிங்கு தேவை கடைசியில், ஏன்னா ப்ளவுஸோட அந்த கயிறில் கட்டுறதுக்கு. இப்போது கை ஊசி சொன்ன இல்லையா, அந்த ஊசியில் நாட் போட்டுட்டு உள்ளேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அந்த த்ரெட்டில், சில்க் த்ரெட்டில். அதுக்கப்புறமா நீங்கள் ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக நீங்கள் தொப்பி மாதிரி இருக்கும் சும்கி, அது நிறைய வெரைட்டி உங்களுக்கு கிடைக்கிது, டிசைன்ஸ் கிடைக்கிது. அதே மாதிரி பீட்ஸும் சைஸு சின்னது பெருசு எல்லாமே இருக்குது. இப்போ நான் பெரிய பீட்ஸு ப்ளெயின் பீட்ஸாக எடுக்கிறேன், ஏன்னா மேலே வந்து நான் ஸ்டோன் வச்சு சுற்ற போகிறேன். அதனால் நான் கொஞ்சம் ப்ளெயினாக எடுத்திருக்கேன். இந்த பீட்ஸோட ஹோல்ஸ் வந்து பெருசாக இருக்கும் நல்லா, அதனால் அந்த சில்க் த்ரெட்டை ஊசி வழியாக மேலே இழுத்துக்கலாம் கொஞ்சம். அதுக்கு மேலே நம்ம அந்த தொப்பி மாதிரி இருக்கும் அந்த பீட்ஸை கோர்த்துட்டு, அதுக்கப்புறம் ஆர்டினரி கோல்டு பீட்ஸு, திரும்பவும் பெரிய பீட்ஸ் ஒன்று கோர்க்குறேன், ஒரு வளையம் கோர்க்குறேன். கடைசியாக வந்து சின்ன மணி எப்பயும் கோர்த்துக்கங்க. ரிங்கு போடுறதுக்கு முன்னாடி அந்த ப்ளவுஸ்க்கு நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரிங்கு போடுறதுக்கு முன்னாடி சின்ன மணி ஆட் பண்ணுங்க. நீங்கள் கோர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ நாட் போட ஈஸியாக இருக்கும். நம்ம கோல்டு த்ரெட் யூஸ் பண்ணுறதுனால ஸ்ட்ராங்காகவே இருக்கும் நல்லா. இதோ அந்த மணி குட்டி, ரொம்ப குட்டி மணியாக இருக்கும், பால் மணின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அது. நான் கோல்டு கலரில் வச்சுருக்கேன் பாருங்கள். முடிச்சிட்டேங்க. நல்ல நாட் டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. நூல் வெளியே தெரியாத மாதிரி போடணும். முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த மணியில் தான் அந்த ஸ்டோனுடைய செயின் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஏன்னா சிம்பிளாக தெரியும் நம்ம இது இல்லைன்னா. இப்போ இந்த ஸ்டோனை செயின் ஒட்டின உடனே ரொம்ப கிராண்டாக இருக்க மாதிரி இருக்கும். நீ இதில் 1 2 3 நிறைய கூட வச்சுக்கலாம் நம்ம தேவையானது. இப்போ உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக சொல்லித்தரேன் நான். ஃபுல்லாக அந்த மணியை சுற்றி கவர் பண்ணணும். ஃபுல்லாக ஃபேப்ரிக் க்ளூ தடவிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒட்டணும். கொஞ்சம் ஒட்டுறதுக்கு டைம் எடுக்கிறதுனால நான் இப்போ ஏற்கனவே செஞ்சு வச்சு தான் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டோன் வச்சதுனால கொஞ்சம் கிராண்டாக தெரியுது. இப்போ அடுத்த டிசைன் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி டிசைன் செய்கிறதுக்கு நீங்கள் இப்போ சில்க் த்ரெட்டு அதே த்ரெட்டு தான் எடுத்துகிட்டு ஒரு பீட்ஸை அது உள்ளுக்குள்ளே வச்சு அதை கவர் பண்ணி நல்லா கோல்டு த்ரெட்டால் நல்லா டைட்டாக கட்டிடணும். இந்த நாட் போடுற கோல்டு த்ரெட்டு தெரிய வேணான்னு சொன்னால் நம்ம அந்த ஸ்டோன் செயினை கூட கவர் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து நான்
கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து அந்த பீட்ஸ்லாம் ஜாயின் பண்ணியிருக்கேன், கோல்டன் பீட்ஸு. இந்த கோல்டு தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, நம்ம கலர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், கலர் பீட்ஸ் கூட கிடைக்கிது, அது கூட நம்ம சேர்த்து பண்ணிக்கலாம். நம்ம கடையிலலாம் வாங்கினோம்னா காசு அதிகமாக இருக்கும், சில சமயம் கலர்ஸும் கிடைக்காது. அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி வீட்டில் செஞ்சுக்கலாம். இப்போ நான் இந்த கோல்டு கம்பி காட்டினேன் இல்லையா, அது ஒரு பக்கம் மட்டும் வளைச்சி நல்லாயிருக்கும், க்ளோஸ் பண்ணாப்பில் இருக்கும். அதில் நீங்கள் அதனால் குட்டி பீட்ஸ் போட தேவையில்லை, கோல்டன் ஸ்ட்ரெயிட்டாக கோல்டன் பீட்ஸ் போட்டுட்டு நீங்கள் பெரிய பீட்ஸு அதுக்கப்புறம் தொப்பியில் அதில் சொம்கி மாதிரி ஒன்றை போட்டுட்டு சின்ன பீட்ஸ் போட்டு நீங்கள் முடிச்சிடலாம். ஏற்கனவே நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப எக்ஸ்ட்ரா நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது, சின்னதாக பண்ணிக்கங்க. சின்ன சிம்பிளாக வேணும்னு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லைன்னா பட்டு சாரி ப்ளவுஸ்லாம் போடும்போது நம்ம கைக்கெலாம் தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3, 5 அந்த மாதிரிலாம் வச்சு தைச்சிக்கலாம். நம்ம முடித்த உடனே அதை நல்லா கம்பியை வளைச்சி விட்டுறணும். அதுக்கப்புறமா நம்ம இந்த ரிங்கை ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் நாட்டில் நம்ம கட்டிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக வேணும்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இன்னொரு மெத்தட் பார்க்கலாம் நம்ம. இதுவும் ரொம்ப ஈஸியானது தான். நான் அதே சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு தொப்பி மட்டும் நீங்கள் ஊசியில் கோர்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ரிங்கு வளையத்தை ஜாயின் பண்ணிவிட்டு அந்த தொப்பி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து கொஞ்சம் க்ளூ தடவிக்கங்க. ஏன்னா கொஞ்சம் நகராமல் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த ஸ்டோன் செயினை வந்து சுற்ற முடியும், இல்லை நம்மளுக்கு சுற்ற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இது வந்து ஒரு 3 இல்லை ஒரு 4 ரவுண்டு மட்டும் நல்லா டைட்டாக சுற்றிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப சிம்பிளாகவும் அழகாகவும் இருக்கும். இது கொஞ்சம் ஈஸி தான். ஏற்கனவே நம்ம பீட்ஸில் சுற்றணும் இல்லையா, அது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் உங்களுக்கு. நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். இது வந்து ரொம்ப ஈஸி, அப்படியே இந்த த்ரெட்லேயே நீங்கள் சுற்றிட வேண்டியது தான். அவ்வளோதான். பாருங்கள், நான் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ அழகான சிம்பிளான ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் என் கடையில் தேடி அலைய வேண்டாம். நம்ம ப்ளவுஸுக்கு மேட்சிங்காக நம்மளே ஈஸியாக ஹேங்கிங் செஞ்சிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.